2 பக்கம் கடலு, நடுவுல ரோடு, ரோட்டோட முடிவுல ஒரு கோவிலு. ராமேஸ்வரம் தீவுல தனுஷ்கோடிக்கு முன்னால உள்ள கோதண்டராமர் கோவில பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடலுக்கு உள்ள இந்த கோவில பத்தி எத்தன பேருக்கு தெரியும்? கடலுக்குள்ள ஒரு உயரமான மண்மேடு உள்ள இடத்துல இந்த கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல மிதக்கிற கல் இருக்குதுன்னு சொன்னாங்க. அத பார்க்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். வணக்கம், நான் கதிர் பேசுறேன். இது தமிழ் பாதையின் ராமநாதபுரம் மாவட்ட பயணம். இந்த கோதண்டராமர் கோவில் மதுரையிலிருந்து 183 கிலோமீட்டர் தொலைவிலையும், ராமநாதபுரத்திலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலையும், ராமேஸ்வரத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது. ராமநாதபுரத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு போறதுக்கு முன்னால லெஃப்ட் சைடுல ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டுல போனா கோதண்டராமர் கோவிலுக்கு வந்துடலாம். கோதண்டராமர் கோவிலுக்கு போற ரோடு ரொம்ப அழகா இருக்கும். 2 பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கும். கடலுக்கு நடுவுல தான் ரோட்ல போயிட்டு இருப்போம். இந்த ரோடுல பயணம் பண்றதே ஒரு புதுவித அனுபவத்த கொடுக்கும். ரோடோட முடிவுல உள்ள ஒரு பெரிய மண்மேடுல தான் இந்த கோவில் இருக்குது. கோவில சுத்தி கடல் இருக்கும். இந்த கோவிலுடைய புராணம் என்ன சொல்லுதுன்னா, ராமர் இலங்கையில இருந்து சீதைய மீட்டுட்டு தனுஷ்கோடிக்கு வந்து, இந்த இடத்துல ராவணன் தம்பி விபீஷணனுக்கு இலங்கை மன்னரா பட்டாபிஷேகம் செய்து வைத்ததா சொல்லப்படுது. வழக்கமா எல்லா கோவில்லயுமே ராமருக்கு பக்கத்துல ஆஞ்சநேயர் தான் வணங்கிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இந்த கோவில்ல மட்டும் ராமருக்கு பக்கத்துல விபீஷணன் வணங்கிக்கிட்டு இருப்பாரு. இந்த கோவில்ல ராமர், லக்குவணன், சீதை ஆகியோர் உற்சவ மூர்த்தியா காட்சி தராங்க. இந்த கோவில்ல ராமர் கோதண்டம் வில்லேந்தி ஆயுதபாணியா காட்சி தராரு. ஆனி மாதம் ராமலிங்க பிரதிஷ்டை விழா, வைகுண்ட ஏகாதசி, ராம நவமி நடைபெறும். மற்றும் ஆடி அமாவாசை நாட்கள்ல உற்சவமும் நடைபெறும். ராமலிங்க பிரதிஷ்டை விழாவின் போது ராவணன் சீதையை கவர்ந்து செல்லுதல், ராவணனை ஜடாயை தடுக்கிறது, ராமர் வானர படைகளோட உதவியோட சேது கரைக்கு வர்றது, ஆஞ்சநேயர் இலங்கைக்கு போறது, ராமன் ராவணனை வீழ்த்துறது, பின் தனுஷ்கோடிக்கு வந்து விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்யறது, அதுக்கப்புறம் ராமர் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யற நிகழ்வு எல்லாமே நடைபெறும். 1964ல ஏற்பட்ட தனுஷ்கோடி புயல்ல இந்த கோவிலும் சேதமடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 1970ல இந்த கோவில் மிக உயரமா மாடக்கோவில் அமைப்புல உண்டாக்கப்பட்டது. இந்த கோவில் காலை 7 மணில இருந்து மாலை 6 மணி வரை திறந்திருக்கும். கோவில பார்த்து முடிச்சுட்டு கோவிலுக்கு எதிர்பக்கத்துல உள்ள கடலுக்குள்ள போனா கடலை ஒட்டி ஒரு சிவன் கோவிலும் இருக்கும். சிவன் லிங்க வடிவிலையும் பக்கத்துல நந்தியும் இருக்கும். அங்க நான் போன சமயத்துல மிதக்கிற கல் இருந்துச்சு. இந்த கோதண்டராமர் கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் சிவனையும் நந்தியையும் வழிபட்டுட்டு மிதக்கிற கல்ல தலையில சுமந்து வழிபட்டுட்டு தான் போறாங்க. கூட்டம் கம்மியா இருந்தா இந்த கல்ல கடல்ல போட்டும் காட்டுவாங்க. என்னதான் இந்த கோவில் தமிழ்நாட்டுல இருந்தாலும் இந்த கோவிலுக்கு அதிகமா வட இந்தியால இருந்து தான் மக்கள் வர்றாங்க. உங்களுக்கு நேரம் இருந்தா தனுஷ்கோடிக்கு போறப்ப இந்த கோதண்டராமர் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. நம்ம தமிழ்நாட்டுல உள்ள இடங்களை நாம தான் எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். அதுக்காக ஒரு ஷேரும் கமெண்டும் மறக்காம பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். நான் கதிர் பேசுறேன். இது தமிழ் பாதையின் ராமநாதபுரம் மாவட்ட பயணம்.